ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் மூவிஸ். ஷியாம் சிங்கர் ராய். இதில் ஷியாமோடைய குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், பெரிய பேர் வாய்ந்த குடும்பம். ஆனால் ரோசி ஒரு தேவதாசியாக இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி வந்திருப்பாங்க. ஷியாமுக்கு நிறையா புரட்சிகரமான விஷயங்களை பேசுறது, படிக்கிறது, எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. அவன் பிரசுரிக்கக்கூடிய 2 புத்தகங்கள் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது. அந்த ஊரில் இந்த மாதிரி புத்தகங்கள் தேவதாசி ஒழிப்பு முறைக்காக இவன் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் பயங்கர ஃபேமஸ் ஆயிரான். இவனே ஒரு பதிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இந்த மாதிரி தேவதாசிகளாக இருந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து அவங்களுக்கான நல்வாழ்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால ஷாமுக்கும் ரோசிக்கும் அந்த ஊர்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்க நேரத்துல தான் எதிர்பாராத விதமா ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு நடக்குது. ஷாமுடைய வீட்டுல இருந்து அவனை கூப்பிட்டு போறதுக்காக அவனுடைய 3வது அண்ணன் அங்க வந்திருப்பாரு. இதை பார்த்த உடனே ரோசிக்கு ரொம்ப பயமாயிடும். அவன் நீங்க வாங்க நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமை மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ரோசி அங்கேயே விட்டுட்டு போறான். ரோசிக்கு இவ்வளவு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் நான் வீட்டில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துட்டு நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது 3வது அண்ணா அங்கேருந்து கிளம்பிடுவான். வீடு ரொம்ப மயான அமைதியாக இருக்குது. இப்போ இவனுடைய அண்ணியை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவனை வான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போதே அவங்க பயங்கர நடுக்கத்திலேயே இவனுக்கு சாப்பாடு போடுறாங்க. என்ன ஆச்சு அண்ணின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நீ சும்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுப்புறாங்க. அப்போ மூத்த அண்ணா அங்கேருந்து வராரு. மூத்த அண்ணன் தான் இவனை அப்பா மாதிரி இருந்து வளர்த்திருப்பாங்க. அண்ணனை பார்த்த உடனே இவன் மரியாதை நிமித்தமாக எந்திரிச்சு நிற்கிறான். அப்பன்னு பார்த்து அவங்க அண்ணன், நீ அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு விட்டுட்டு வந்துடு, நம்ம பெரிய குடும்பம், அவள்லாம் தேவதாசியா இருந்தவ, அவளை நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, இது தப்பா, அவளை விட்டுட்டு வா, நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் கேட்கறதா இல்ல. 2வது அண்ணன் ரோசியை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க. இதை கேட்ட ஷாமுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அவனுடைய கழுத்தை பிடிச்சிட்டு, என்னுடைய மனைவியை பத்தி நீ தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரமா பார்த்து எதிர்பாராத விதமா ஷாம் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க மூத்த அண்ணன் அவனுடைய நெஞ்சிலேயே ஒரு கத்தியை இறக்குறான். கத்தி இறக்குனது அண்ணன்றனால இவனாலையும் எதுவும் செய்ய முடியல. அதை நம்ப முடியாம அவங்க அண்ணனை பார்க்குறான். அந்த நேரமா பார்த்து அவன் கையில கத்தி இருக்கிறத பார்த்து இவன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறான். அம்மா மாதிரி இருந்தால் அண்ணியவாது பார்க்கலாம் அப்படின்னு அவங்களாவது உதவி செய்வாங்கன்னு நினைச்சு அண்ணியை பார்க்குறான். அந்த நேரத்தில் அவங்க அண்ணி எதுவுமே பேசாம அவங்களுடைய வீட்டு கதவையும் சாத்திடுறாங்க. இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் தன்னை இங்கே கூட்டிட்டு வந்ததாகவும் இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டாங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முதுகுல அவனுடைய 2வது அண்ணன் கத்தியை இறக்கிட்டு, அவளை மாதிரி ஆட்கள் எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்மளையும் தீண்டத்தகாதவங்க மாதிரி தான் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க, நம்மளுடைய குடும்ப கௌரவம் கெட்டு போறதுக்கு நீ ஒருத்த செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திலேயே குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து அவனை விடல. இவனை கொன்னு தரையில தூக்கி வீசிடுறாங்க. இந்த நேரத்துல கூட அவனுடைய காதலி ரோசியை தான் நினைச்சுக்கிட்டு இறந்து போறான். ஷியாம் சிங்கர் ராய்ங்கிற இந்த படத்துடைய முழு ரீகேப் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நான் சீக்கிரமே உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.